Hi friends, welcome to Therasas kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு குலாப்ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போறோம். குலாப்ஜாமுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த குலாப்ஜாமுனை வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இந்த வீடியோல செஞ்சு காட்ட போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த குலாப்ஜாமுன் சாஃப்ட்டா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த குலாப்ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. அப்போ சீனி பாகு கெட்டியாகாமல் இருக்கும். இந்த குலாப்ஜாமுன் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுக்காத ரவை இருந்ததுன்னா 1 ஸ்பூன் நெய்யில் ரவையை லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையோட கலர் மாறிடக்கூடாது. ரவையை வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரவையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்ச ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம குலாப்ஜாமுன் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்க்கும் போது கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டஃப் மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு டஃப் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கையில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 4-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக கிராக் எதுவும் இல்லாமல் ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருண்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக பொன்னிறமாகும். எல்லா உருண்டைகளும் பொன்னிறமானதுக்கு அப்புறமா வெளியே எடுத்து உடனே சீனி பாகில் போட்டுக்கலாம். சீனி பாகில் சேர்க்கும் போது சீனி பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும். உருண்டைகளை சீனி பாகில் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு சீனி பாகில் சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் சீனி பாகில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு உருண்டைகளை லேசாக திருப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான குலாப்ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குலாப்ஜாமுன் உள்ள சர்க்கரை பாகையெல்லாம் இறங்கி நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே தெரசாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.